அன்பு பக்தர்களே, மாபெரும் குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் குரு பெயர்ச்சி விழா. குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு 1/5/2024 மாலை 5 மணி அளவிலே மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இந்த மாபெரும் குரு பெயர்ச்சியை முன்னிட்டு மாபெரும் குரு பெயர்ச்சி பரிகார யாக வேள்வி 12 ராசி அன்பர்களுக்காகவும் நேரம் மாலை 4 மணி முதல் 8 மணி வரை. இடம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம், சென்னை மேற்கு தாம்பரம். இந்த குரு பெயர்ச்சி மகாயாகத்தில் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் மகா சங்கல்பத்தில் பங்கு பெற தங்கள் பெயரை பதிவு செய்ய உடனே தொடர்பு கொள்ளவும். இந்த குரு பெயர்ச்சி மகாயாகத்தில் பலன் பெறும் ராசிகள் கன்னி, விருச்சகம், மகரம். கட்டாயம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம். உலகம் முழுவதும் நீங்கள் எந்த இடத்தில் வசிப்பவர் ஆயினும் உங்களுக்காக விசேஷமாக 10,008 முறை மந்திர ஜபமும் 1008 முறை யாக வேள்விலே ஆகுர்த்தியாகவும் மிகவும் பக்தி சிரத்தையோடு உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் ஸ்ரீ வாராகி பீடம் சார்பாக இந்த குரு பெயர்ச்சி மகாயாகம் நடைபெறுகிறது. உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் விலகுவதற்கும் வாழ்க்கையில் அடுத்த ஒருவரிடம் உங்களுக்கு சூப்பராக அமைந்திடவும் கட்டாயம் இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள். தொலைபேசி எண் 97-107-85025 790-4373-216. அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, அடுத்த ஒரு வருட காலம் ரொம்ப முக்கியமான காலம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நிலையான கிரக அமைப்புகள். நான் சொல்லக்கூடிய 4 கிரகமும் அடுத்த ஒரு வருஷம் மாறப்போறது இல்லை. 5ல் சனி பகவான், எச்சரிக்கை தேவை. 6லே ராகு, சிறப்பு. 8லே குரு, எச்சரிக்கை தேவை. 12ல் கேது, எச்சரிக்கை தேவை. அப்போ துலாம் ராசி அன்பர்களே, 6ல் இருக்கக்கூடிய ராகுவால் மட்டுமே உங்களுக்கு நன்மை. அப்போ அடுத்த ஒரு வருஷத்து 2024 மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 2025 ஏப்ரல் 31ஆம் தேதி வரையிலும் ஒரு வருஷத்துக்கு நாம் பலனை பார்க்குறோம். அப்போ துலாம் ராசி அன்பர்களே, ராகுவால் மட்டும் உங்களுக்கு நன்மை. குறிப்பாக தொழில் செய்கிற இடங்களில், வேலை செய்யக்கூடிய இடங்களில் அதிக அக்கறை, அதிக கவனம் தேவை. ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, ஒரு ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், எனிஒன் ஏதோ ஒரு பிஸ்னஸ், ஏதோ ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். சிறு தொழிலோ பெரிய தொழிலோ ஏதோ ஒன்று பண்ணுறீங்க. இந்த மே மாதம் வரலாம் டாப்பாக இருந்திருக்கும். மே 15 தேதிக்கு மேலே அப்படியே டல்லாகிற மாதிரி தோணும். என்ன சாமி அப்படியே கட்டி போட்ட மாதிரி இருக்குது சாமி, வியாபாரமே குறைஞ்சி போச்சுங்க சாமி, எப்படி வியாபாரம் குறைஞ்சதுன்னே தெரியலையே, எப்படி அதே கடை தான் இருக்குது, அதே நபர்கள் தான் இருக்காங்க, கிளைண்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் பார்ப்பீர்களே ஆனால் சாமி வியாபாரம் குறைஞ்சி போச்சு, சுத்தமாக வியாபாரம் இல்லைங்க சாமி, என்ன பண்ணுறதுனே தெரியல, ஏதோ நடக்குது. அப்போது துலாம் ராசி அன்பர்களே, 5ல் சனி, 8ல் குரு, இவை இரண்டும் நீங்கள் சும்மாருன்னு சொல்லுது. இப்போ நீங்கள் எதுவும் செய்ய வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம், நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், கம்முன்னு உட்காந்தா போகிறோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, எதிரிகள் அதிகரிக்கக்கூடிய காலம், மறைமுகமான எதிரிகள் அதிகரிக்கக்கூடிய காலம். நேற்று வரை நீங்கள் சும்மா இருந்திருப்பீங்க, உங்களை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் ஏதோ வளர்ச்சி அடைய போகிறீங்க, ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறீங்க. அதனால் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா, எதிரிகள் அதிகரிக்கக்கூடிய காலம். அந்த எதிரிகள் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு எதிர்மறையான செய்வினைகளை, நீங்கள் ஏதோ அவங்கள அழிக்கிறதுக்கு நினச்சி, நீங்கள் ஒன்றுமே பண்ணலை, ஆனால் அவங்கள ஏதோ பண்ணுறீங்கன்னு நினச்சிக்கிட்டு உங்களுக்கு அவங்க பலவிதமான கெடுதல்களை செய்துட்டு போயிடுவாங்க. அப்போ எதிரிகளால் தொந்தரவு, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க, பக்கத்தில் பழகக்கூடியவங்க, எழுத வீட்டில் இருக்கக்கூடியவங்க, இடத்துக்காரங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, காம்படிட்டராக இருக்கக்கூடியவங்க, அல்லது ஏஜெண்ட்டாக இருக்கக்கூடியவங்க, உங்கள் கீழே வேலை செய்கிறவங்களை ஏமாற்றுவான், பொய் சொல்லுவான், திருடுவான். அப்போ இந்த ஒரு வருட காலம் குரு 8ல் மறைந்ததால் நன்மையான விஷயங்கள், நேர்மை மறைந்துவிடும், தர்மங்கள் மறைந்துவிடும். திரும்பவும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், நாம் பார்க்கக்கூடிய பதிவு ஒரு வருடத்திற்கானது. அப்போ இது எப்படி இருக்குங்க, தர்மங்கள் தலைகீழாக சாயக்கூடும் துலாம் ராசி அன்பர்களே. அப்போ எல்லா இடத்திலும் நீங்கள் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும்.
அது சிறிய தொழிலாக இருந்தாலும் சரிதான், பெரிய தொழிலாக இருந்தாலும் சரிதான், வருமானமாக இருந்தாலும், பிஸ்னஸாக இருந்தாலும், சுய தொழில் செய்பவராக இருந்தாலும், மெயினாக குடும்பத்தில் உடன் பிறந்தவங்கள்ட்ட, அப்பா அம்மா பெற்றோர்களிடத்திலே, பிள்ளைகளிடத்திலே, கணவன் மனைவிகளிடத்திலே, அதே போல் அரசியல் தலைவர்களாக இருப்பீர்களேயானால் அரசியலில் எல்லா இடத்திலும் எச்சரிக்கை தேவை. துலாம் ராசி அன்பர்கள் 6 மாதம் சிறப்பாக இருக்கும், 6 மாதம் டவுனாக இருக்கும். மெயினாக ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். வரவு செலவுகளில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அதுதான் சொல்லணும், மனசுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை துலாம் ராசி அன்பர்களே, எதிரிகள் வளர்ச்சி அடைவார்கள், எதிரிகள் அதிகரிப்பார்கள், எதிரிகளால் தொந்தரவுகள் அதிகரிக்கும். எச்சரிக்கை தேவைங்க. ஒரு வருஷம் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஒன்று நாளைக்கு காலை எனக்கு ஃபோன் பண்ணணும்னு அர்ஜென்ட்டு கிடையாது. எச்சரிக்கை தேவை. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்த அடுத்த ஒரு வருஷத்தில் இது எனக்கு நடக்குமா சாமி, இதை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையா? மற்ற விஷயங்கள்லாம் சொன்னீங்க, உங்களெலாம் புரிஞ்சுக்கிட்டேன், பட் என்னை பற்றி சொல்லவே இல்லையே, நான் இது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கேனே. உங்களிடம் கேள்விகள் இருக்குமே, ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு கேள்விகளை கேளுங்கள், சந்தேகங்களை கேளுங்கள். பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நான் பதில் சொல்கிறேன் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வராகி. அன்பு பக்தர்களே, மாபெரும் குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் குரு பெயர்ச்சி விழா. குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு 1/5/2024 மாலை 5 மணி அளவிலே மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இந்த மாபெரும் குரு பெயர்ச்சியை முன்னிட்டு மாபெரும் குரு பெயர்ச்சி பரிகார யாக வேள்வி 12 ராசி அன்பர்களுக்காகவும் நேரம் மாலை 4 மணி முதல் 8 மணி வரை. இடம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம், சென்னை மேற்கு தாம்பரம். இந்த குரு பெயர்ச்சி மகாயாகத்தில் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் மகா சங்கல்பத்தில் பங்கு பெற தங்கள் பெயரை பதிவு செய்ய உடனே தொடர்பு கொள்ளவும். இந்த குரு பெயர்ச்சி மகாயாகத்தில் பலன் பெறும் ராசிகள் கன்னி, விருச்சகம், மகரம். கட்டாயம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம். உலகம் முழுவதும் நீங்கள் எந்த இடத்தில் வசிப்பவர் ஆயினும் உங்களுக்காக விசேஷமாக 10,008 முறை மந்திர ஜபமும் 1008 முறை யாக வேள்வி ஆகுர்த்தியாகவும் மிகவும் பக்தி ஸ்ரத்தையோடு உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் ஸ்ரீ வாராகி பீடம் சார்பாக இந்த குரு பெயர்ச்சி மகாயாகம் நடைபெறுகிறது. உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் விலகுவதற்கும் வாழ்க்கையில் அடுத்த ஒரு வருடம் உங்களுக்கு சூப்பராக அமைந்திடவும் கட்டாயம் இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள். தொலைபேசி எண் 9710785025 7904373 216.